ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நிஜமாலே 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி. அதுக்கு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அவல் எடுத்துகிட்டு இதில் ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. சில அவல் சீக்கிரமாக ஊறிடும், அதனால் நீங்கள் அது மட்டும் டைம் பார்த்து ஊற வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா ரொம்ப மசிஞ்சா மாதிரி ஆகிடும். நமக்கு ஓரளவுக்கு ஊறினா போதும். இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம கையில் அந்த அவல் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி மசிக்க வரணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப மேஷ் ஆகக்கூடாது. இப்போது இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் இருக்க தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு வடிச்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரெயின் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துக்கிட்டு நம்ம அவலை மட்டும் தனியாக வச்சுக்கலாம். இது செய்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்டுக்கு யாருனா கெஸ்ட்டு வந்துட்டால் கூட டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம், அவ்வளோ ஈஸியான ரெசிபி. இப்போ இந்த அவலில் இருக்க தண்ணியெல்லாம் நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இதில் எக்ஸஸாக தண்ணி இருந்தால் இந்த மாதிரி எடுத்து பிழிஞ்சு விட்டுருங்க. அப்போ அந்த எக்ஸஸாக இருக்க தண்ணியும் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது இதில் பார்த்தா சுத்தமாக தண்ணி இல்லை, இந்த அளவுக்கு நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் அவல் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் எடுத்துக்கிறேன். 2 கப் அவலுக்கு 1/2 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் காரம் பத்தலை அப்படின்னா மிளகாத்தூளும் சேர்த்து செஞ்சுக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த பொருட்கள் எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம அந்த அவலில் இருந்த ஈரப்பதத்தை வச்சு தான் இந்த மாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, இதுவே கரெக்டாக இருக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு மாவு போட்டு பிசையும் போது தண்ணி பத்தலை, இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஆனால் உங்களுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். நான் செய்யும் போது அப்படி தான் இருந்தது, நான் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பிடிக்க வரணும், அந்த அளவுக்கு நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி பிடிச்சி நம்ம வடை மாதிரி போட்டுக்க போகிறோம். இது நீங்கள் எண்ணெயில் போட்டால் கண்டிப்பாக பிரிஞ்செல்லாம் போகாதுங்க, சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து வடை மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துருங்க. ரொம்ப மெல்லிசாக தட்டாதீங்க, கொஞ்சம் கனமாகவே தட்டினா நல்லாயிருக்கும். மேலே மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த வடை. சாப்பிடும் போது நம்ம மசால் வடைக்கு தட்டுவோம்ல, அந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம அவல் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இந்த வடை. சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கடையில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். பெரியவங்க இதை ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தவாவில் ஷாலோ ஃப்ரை மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 பக்கமுமே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பட் டீப் ஃப்ரை பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறின உடனேயே நம்ம எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ சூப்பரான அவல் வடை ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது உண்மையிலே 10 நிமிஷம் தாங்க ஆச்சு செய்கிறதுக்கு, அவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டேன். இந்த வடை பார்த்திங்கன்னா நம்ம அவலில் செஞ்சதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதில் கேரட்டு, பீன்ஸு, கோஸு, கொடமிளகாய் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும்.
இன்றைக்கி வீட்டில் வேறு எதுவும் காய் இல்லாததுனால நான் வெறும் இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் எந்த வெஜிடபிள் வேணாலும் இது கூட ஆட் பண்ணி செய்யலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.